அன்பு நேயர்களே, நாம் அவசரமாக இந்த செய்தியை பாஸாக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடன் இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றேன். நாம் தந்திருந்தோம் இல்லையா, அனுராதபுர சிறையில் நடந்த அத்துமீறல், சட்டவிரோதம் எல்லாமே நாம் பார்ட் 1 பார்ட் 2 தந்திருக்கிறோம். அது குறித்தான பார்ட் 3 தான் இப்ப நான் தரப்போறோம். தெரியுந்தானே, ஜனாதிபதிக்கு தெரியாமல் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்றோ நீதி அமைச்சில் அல்லது சிறைத்துறைக்குள் அனுராதபுர சிறைக்குள்ள இந்த கோல்மால், இந்த தில்லாலங்கடி வேலை நடந்திருக்கணும் என்று அது நடைபெற்று விட்டது. அதை எண்ணி 36 மணி நேரத்துக்குள் ஜனாதிபதி செயலகம் சிஐடிக்கு கொடுத்து, சிஐடி சிறைத்துறை ஆணையாளர் நாயகத்தை விசாரணை செய்து எங்கு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி இந்த நெட்வொர்க்ல கடைசியாக போய் இறங்கி விட்டது. அனுராதபுர சிறைக்குள் சிஐடி டீம் இறங்கியது நேற்று மாலை. அப்ப இங்க கொலம்புல முடிச்சிட்டு அவங்க நேற்று மாலையே அவங்களோட ஸ்பெஷல் டீம் ஒன்று அவங்களோட சிஐடி வேன்ல போய் நேற்று மாலை கைது செய்திருக்கின்றது. யாரை தெரியுமா? அது வேற சிரிப்பு. அனுராதபுர சிறைத்துறை கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் அந்த சூப்பரிண்டென்ட் ஆஃப் பிரிசன் MHR அஜித் கைது. யார் இந்த அஜித் தெரியுமா? அது நமக்கெல்லாம் மறந்திருக்கும். அதாவது தெய்வம் நின்றாருக்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி சும்மா சொல்லலைங்க யாரும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கோட்டையன் காலத்துல 2021 ஆண்டில் அனுராதபுர சிறைக்குள் 8 தமிழ் கைதிகளை காலில் விழ வச்சு அவங்க 8 பேருக்கும் தலையில இந்த துப்பாக்கி வச்சு, அது யாரு? அனுராதபுர மகனொத்தன் ரொஹான் தல்வத்ன்னு கேள்விப்பட்டமா? இந்த ஆட்சி வந்த உடனே அவரையும் அவர் மனைவியையும் சிறையில் அடைத்தது 2 குற்றத்தின் பேரில். ஆல் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ், நெய்நாடை. அதுதான் இந்த கேஸ். யாரு வேற? அஜித்தங்கர், MH அஜித்தங்கர் ஆறு அந்த தமிழ் கைதியை, PTA தமிழ் கைதிகளை மண்டியிட வைத்தவர். அதுல இந்த நெய்னா உமரால் ஆறு, இந்த MHR அஜித். இந்த நெய்னா தான் நேற்று மாலை சிஐடியால் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். பாத்தீங்களா? எங்க இருக்கி இதைத்தான் இந்த செய்தி அள்ளி கண்டிக்கிறோம். இருங்க, தொடர்ந்து அதை பற்றி கதைப்போம். நாம் தருகின்ற வரலாற்று விடயங்கள் ஒவ்வொரு ஈழத் தமிழனும் அவனோட மனசுல சரி இது பதிந்திருக்கணும். ஏனென்றால் இப்ப தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பலம் என்னன்னா இறை பலம் தான். ஏன்னா எல்லா பக்கத்தாலையும் அடிபட்டு, நசுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, இம்சிக்கப்பட்டு, உயிர் போய், உடம்பு போய், எல்லாமே போய் 1-2 உசுறு மட்டும் ஊசல் ஆடுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நாங்க இந்த தமிழ் மக்களுக்கு கூட கிடந்த அந்த எண்ணத்துல நாங்களும் அதை முடிஞ்ச வரைக்கும் இதுகள் அரங்கேற்றின, நாங்களும் உங்களுக்கு கூட வாழ்ந்து தொலைச்சிட்டோமே. ஒரு படத்துல பேரு கேட்பாரு, யாரு விஷு கேட்பாரு, இந்த பேயோட பிசாசோட வாழ்ந்திருக்கேன். யோ, நீங்க எல்லாம் பேய பார்த்திருப்பீங்க, நான் பேயோட 40 ஆண்டு காலம் வாழ்ந்து இருக்கிறேன். அது புருஷன் தான் பேயுங்க. அப்படி நாங்க என்ன செய்ய, நாங்களும் இந்த தமிழர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டோமே. அதனால இந்த அநீதிகளை ஒவ்வொன்றையும் அரங்கேற்ற வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்குல்ல. அதனால இதுவரை கொண்டு வரோம். இப்ப நாங்களும் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த பார்ட் 1ல ஜனாதிபதி 388 கைதிகளை விடுதலை செஞ்சாரு, சைன் பண்ணப்படுறது போயிருக்கு. ஆரம்பம் அதானே. ஆனால் நான் ஒன்றை உறுதியா அடிச்சு சொன்னேன், இது ஜனாதிபதிக்கு தெரியாம தான் அந்த கோல்மா நடந்திருக்குமே அடிச்சு சொன்னோம் இல்ல. அது நாங்க பார்ட் 2ல அதை தந்துட்டோம். இப்ப நெய்னா கைது செய்யப்படுகிறாரு. அனுராதபுரம் சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மற்ற கைதிகளை விடுவித்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய முழு விசாரணையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று மாலையே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த நாயிர போட்டோவை தர்றோம் கிடைக்குது இல்லைங்க. இந்த நாய் எல்லா இடம் ஒழிச்சிருக்குது. இவன் போட்டோ கொஞ்சம் வேணும், பொதுமக்கள் பார்க்கணும். இனி அவன் முடிஞ்ச கதை, சாப்டர் க்ளோஸ். 2025 பெசாக் பண்டிகை ஒட்டி அனுராதபுரம் சிறையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரட்ன என்ற நபர் விடுவிக்கப்பட்டதாகவும், இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாகவும் வெளியான செய்திகள் குறித்து ஜனாதிபதி செயலகம் ஒரு மும்மொழியிலும் ஒரு அறிக்கையை விடுத்து உடனே சிஐடியை கூப்பிட்டு உடனே இதை என்கொயரி பண்ணுங்க கொடுத்து 36 மணி நேரத்துக்குள்ள இந்த மேட்டு நடந்திருக்குது.
அது பெரிய ஒரு விடயம். அது எந்த ஜனாதிபதியும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அவங்க அடைக்கலம் கூட அதை காப்பாத்தான் பார்ப்பாங்க. இந்த ஜனாதிபதி போட தோரம் பருப்பெல்லாம் வேகாது. அதுக்குத்தான் நாங்க இந்த ஜனாதிபதியை எப்பவுமே நல்லது சொல்லும், நல்லது செய்யணும் சொல்றோம். ஆனால் பிள்ளைகளை விமர்சகம் இருக்கலாமா? பிள்ளையை சுட்டி காட்டணுமே. 8000 வாட்ஸ்அப்புக்கு போகுது இல்ல. நாங்க பேசுற விடயங்கள் 8000 அவுட் ஜெயிட்டு குரூப்புக்குள்ள போகுது இல்ல. போகணும், தட்டணும். அதுக்காகத்தான் நாங்க கத்துவதெல்லாம். போகணும், தட்டணும், அதை நீங்க நிவர்த்தி செய்யணும். அந்த நோக்கத்தில இது அரசியல் அமைப்பின் 36 கீழ் 1வது பிரிவின் படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. பெருங்குற்றவாளிக்கும் உண்டு. ஆனால் அந்த ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையின் பிரகாரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பெயர் பட்டியல். அப்ப சிறைச்சாலை கண்காணிப்பார் என்றால் நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, அந்த பிற சிறை பிரிசன் சூப்பரிண்டன் ரெக்கமெண்டேஷன் போட்டு அது கமிஷனர் ஜெனரலுக்கு வந்து அங்கிருந்து நீதி அமைச்சுக்கு போய் நீதி அமைச்சு ஊடாகத்தான் ஜனாதிபதிக்கு தட்டுவது. இப்ப ஜனாதிபதி தான் இறுதி சைன். அவரும் அவர் செக்ரட்டரி சைன் வைப்பாங்க. ஒன் ஆர்டர் இல்லாட்டி ஒன் பிஹாப் ஒன்னும் போடலாம். அந்த ஒப்புதலுக்குலாம் இந்த கைதி விடுதலையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒருவர் அல்ல, இவன் காசை வாங்கி நிறைய பேரை விட்டுகிறான். இப்ப என்ன செய்த அரசாங்கம் இதுவரைக்கும் சிறைகளில் பொது மன்னிப்புக்கு கீழ் கைது செய்யப்பட்ட பட்டியெல்லாம் மீளாய்வு ரீகன்சிடர் பண்ணுது. வந்து மாட்டுறீங்களா கம்பி என்ன போறீங்களா? நாங்க சொன்னோம் இல்ல, அன்றாபுர சிறைக்குள்ள 2-3 தலை விழ போகுது. இப்ப கீழ் மாட்டவும் வரப்போகுது. முதலான வந்திருக்காரு, அடுத்த பேரும் இருக்காரு. அது கீழே உள்ள வட்டங்களும் ப்ரிப்பேர் பண்ணினே சைன் பண்ணார்கள். இருப்பினும் மேற்கூறிய சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையர் நாயகத்தால் 5ஆம் தேதி 5ஆம் மாசம் 6ஆம் தேதி இல்ல 25/5/6 அன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட பொது மன்னிப்பு தகுதியான கைதிகளின் பட்டியலில் இந்த பேர் இருக்கல. இந்த 388 கைதிகள்ல இன்னும் சொல்லப்படுற இந்த HR திலகத்தின இருக்கல, WHA இருக்கல. இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அங்கீகரிக்கப்படாத கைதியை விடுவிப்பு தொடர்பாக என்ற தலைப்பில் ஜனாதிபதி செயலகம் தான் இந்த புலனாய்வு துறைக்கிட்ட ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து உடனே ஆக்களை காட்டி இனங்காணம்னு சொல்லிருந்து. இந்த சம்பவம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா நாடாளுமன்ற கேள்வி அனுப்பினார்ல. இது நடந்த உண்மை என்னன்னா, ஒரு உலக தகவல் வந்திருக்குது. இவன் தொடர்ந்து பணத்தை வாங்கி இந்த அஜித் உர்றானா உள்ளுக்குள்ள புலம்பு, இந்த பங்கு பிரிக்கிற புலம்பெல்லான வார இப்ப குடுவெல்லாம் இந்த போதை வசெல்லாம் மாற்றுது இல்லையா? மிக கூடுதலாக மாற்ற காரணம்னா பங்குல பிரச்சனை, பங்காளி பிரச்சனை. இந்த கைதிலே இவன் பெரிய ஒரு காசு வாங்கி தான் விட்டுக்கிறான். எப்படியும் 1 மில்லியன் 2 மில்லியன் வாங்கிருப்பா. எவ்வளவு இன்னும் வரல. அந்த பங்குல கீழ்மாடி இவனுக்கு கீழே இருப்பாங்க. சூப்பரிண்டன் கீழே ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன் இருப்பார், ஒரு சீனியர் சூப்பரிண்டன் இருப்பாங்க. இப்ப சூப்பரிண்டன் போஸ்ட்ங்கிறது ஒரு எஸ்பி லெவல்ல உள்ளது. இப்ப எஸ்பி ஜெயிலுக்கு எஸ்பி லெவல் அதுக்குள்ள இன்னும் 2 எஸ்பி இருப்பாங்க, அதுக்குள்ள சிஐ இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் விளங்கும் தானே. இது விளங்கித்தான் பெட்டிஷன் மட்டும் போட்டான்கள். எங்க எதிர்கட்சி எம்பி பாராளுமன்றத்தில் பேசுங்கிறாண்டு இனங்காட்டி கொள்ளல் ஒத்தனும். இனங்காட்டி கொள்ளாம அனாமேதைய கடிதத்தை எதிர்கட்சி தலைவர் ஆபீஸுக்கு போட்டாச்சு. போட்டு இவருக்கு அஜித் பெரேரா அந்த ஏரியாக்காரர் போல அவருக்கும் ஒரு கொப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மனுஷன் பார்லிமெண்ட் இழுத்ததுக்கு பிறகுதான் இந்த புதையல் கிளம்பிருக்கு. இந்த புதையல் கிளம்பின உடனே ஜனாதிபதிக்கு தெரியாதானே. ஜனாதிபதி உடனே இவர் நீதி அமைச்சரை கூப்பிட்டு கேட்டுக்கிறார். அவரை கூப்பிட்டு அவரு எனக்கு தெரியா, அவரு கமிஷனர் ஜெனரல் தந்தது. அவர் உடனே கமிஷனர் ஜெனரல் சிஐடி கொடுத்தாச்சு. அவர் எனக்கு தெரியா இதெல்லாம். இது அன்றாவது வாரதான் நான் செய்வேன். நான் அன்றாவர்களை பாக்குறலே, அதான உண்மையும். கமிஷனர் ஹெட் ஆஃப் த லீடர் போய் பாக்குறலே அன்றாபுர சிறைக்குள்ள யாரு நல்லவன் கெட்டவன் நல்லா இருக்கிறான் நன்னடத்தை என்னெல்லாம் அந்த ஆள் பாக்குறலையே கீழே அவர் தான் பார்க்கணும். அன்றாபுர ஜெயிலுக்கு பொறுப்பாக பார்க்கணும். அங்க சிஐடி வேற 6 மணி நேரம் கமிஷனர் ஜெனரல் என்கொயரி எடுத்துக்கிட்டு உடனே கட்ச் பண்ணி நேற்றே போயிடுச்சு. தம்பி இதை சொல்லுப்பா, நீ என்னாச்சு விழிப்புறீங்க இருக்காரு, வண்டியில இழுத்து போட்டு வண்டியில ஏற்றிக்க வந்தாச்சு. ஆள் இப்ப 4ஆம் மாடிக்கு வந்தாச்சு. வந்துகிட்டு இதுவரை யார் விட்டு இருக்கிறாய், நிறைய புதைகள் கிளம்ப போகுது. சரிதானே? ரைட். அதன்படி சிஐடி விசாரணையை தொடங்கி சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார உபுல்தனியுடன் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்தது. பின்னர் நேற்று மாலை துஷார உபுல்தனியை 2வது தடையாகவும் சிஐடிக்கு கிளியர் இல்லைன்னா செகண்ட் தேர்ட் எல்லாம் கேட்பாங்க. 2ஆம் முறையாகவும் அவருடைய இன்னும் மீண்டும் ஒரு 2 hours இன்கொயரி பண்ணிக்கிட்டு 5 மணிக்கு முடிச்சுக்கிட்டு உடனடியாக அன்றாபுரம் டு கொலம்பு 3 நாள் அவர் போகணும். குயிக் ப்ரெஸ்ல போயிட்டாங்க. ஆளை இதை வேலைக்கு கடந்த வெசாக் பண்டிகையின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பிழையாக நாங்க சொன்ன மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன்.
அதுதான் கேசி. விடுவிக்கப்பட்டுள்ள தகவல் வெளியானவுடன் காவல்துறையும் அறிக்கையும் போலீசாரையும் நாம உங்களுக்கு இந்த காலையிலே போட்டு காட்டுகிறோம். போலீஸ் திணைக்களம் அறிக்கை வெடிச்சு அரசியலமைப்பின் 34 கீழ் உள்ள அதிகாரத்தை பிழையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த பெயர் பட்டியலை தேர்ந்தெடுக்கிற துறை நீதித்துறை தான், எல்லாமே நீதி அமைச்சுக்குள்ள தான் வருகுது. அதன்படி ஜனாதிபதியின் ஒப்புதல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது வழக்கமான நடைமுறை தான். சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் அடிப்படையில் கடந்த மாதம் 6ஆம் தேதி ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பொது மன்னிப்புக்கு தகுதியான கைதிகளின் பட்டியலில் 388 பேரின் பேர்கள் இடம்பெற்றிருந்தது. கைதி அதுல திலகரத்தின விடுதலைக்கு பின்னணி. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட WH அதுல திலகரன் பெஷாக் போயத்தினத்தாண்டி ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இருந்ததால் அது இந்த முறை விடுவிக்கப்பட்டார். அவர் ஒரு நிதி நிறுவனத்தின் மேலாளராக உள்ளார். 52 மில்லியன் அப்பப்பா 55 பிள்ளைய அவங்க 55 வருது. அது சரியான கணக்கு இல்ல. 55 மில்லியன் வருகிறது. அது ரூபாய் சங்கத்தில் வந்தது. மில்லியன் தொடர்பு அவருக்கு எதிராக 31 தனித்தரு. நாம சொன்னோம்ல 20 வழக்காண்டு கிடையாது, 31 தனித்தனி வழக்கு இருக்குதாம். அந்த வழக்கு மூலம் தான் இவர் இன்னும் பெண்ணுகள் இருக்குதாம். நிதி மோசடிக்காக அதுல திலகரன் நீதிமன்றத்தால் தண்டனையில் விதிக்கப்பட்டவர். அது 1,400,000 1,400,000 ரூபாய் மோசடி மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டு. நினைச்சால் நீ வரையிலாது. அந்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட திலகரட்னவுக்கு எதிராக வழக்கு மே 2ஆம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நிதி மோசடி குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டில் அவரை குற்றவாளி என வடமத்திய மாகாண உயர் நீதிமன்ற நீதிபதி கௌரவ லக்மாலி ஹேவாவசம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அதன்படி உயர் நீதிமன்றம் நீதிபதி கௌரவ திலகரனாக 1000 ரூபாய் அபராதம் விதி திலகேனவாக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் ரொக்க பணம் 20,000 ரூபாய் ரொக்க பணம் 2 தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதுகளை செலுத்த தவறினால் நெய்னாகு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் பிரதிவாதிக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து மேல் நீதிமன்றம் தண்டனை 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டது. இதிலிருந்துதான் நெய்னாவை விடுதலை ஆக்குறதுக்கு நிறைய வேலை பார்த்துக்கிறாங்க. சிறை அதிகாரிகள் உயர் மீந்தத்தை தவறாக வழிநடத்தி உள்ளனர். அந்த நேரத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலை அதிகாரிகள் அதுல திலகரட்னவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கிடைத்த கூறி சட்டவிரோதமாக அவரை வீட்டுக்கு அனுப்பினர். ஜூன் 4ஆம் தேதி மே 12ஆம் தேதி வந்த பெஷாக் போயாத்தினத்தாண்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அதுல திலகரன்ல இந்த வழக்கு விடுவிக்கப்பட்டதாக அனுராதபுர சிறைத்துறை அதிகாரிகள் இப்ப இவர் போறலையே, இந்த அஜித் போறலையே, சுப்ரிண்டன் அவர் போறல, அது சார்பாக 2 ஆபீசர் போய் சொல்லியிருப்பாங்க. இவர் பேப்பர் தயார் பண்ணி சைனும் வச்சிருப்பாங்க. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இந்த சமர்ப்பணம் அவங்க இந்த கோர்ட் ஒரு சப்மிஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த சிறைத்துறை சுப்ரிண்டன் ஊடாக சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு வடமத்திய மாகாண உயர் மேல் நீதிமன்றம் பிரதிவாதி அவருக்கு எதிரான வழக்கிலிருந்து விடுவித்துள்ளது. அனுராதபுரம் சிறை அதிகாரிகள் விளையாடிய விளையாட்டு இப்போது அம்பலமாகியுள்ளது. அதான் நாம் சந்தமே சிறைத்துறையின் ஊழல் அம்பலம். அதை நாங்க பாத்தூல தந்திருக்கிறோம். சிறை அதிகாரிகளிடம் 100 கோடி மோசடி செய்த அதுல திலகரட்ன எவ்வளவு பணம் சம்பாதித்திருப்பாங்க என்பதை ஒருவர் கற்பனை செய்யலாம். 100 கோடி உழைச்ச ஒருத்தன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 100 கோடி சம்பாதிச்ச ஒருத்தன் இந்த சுப்ரனுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்? அது வந்த தகவலின்படி 550 5.5 கோடி கொடுப்பாட்டிருக்கான். 550 மில்லியன் 55 மில்லியன், 550 மில்லியன் 50 மில்லியனா? எப்பா நான் பாக்குறேன் அந்த கணக்கெல்லாம், எனக்கு பார்க்க முடியல. இப்படி இருக்குது. இவ யார்? இப்ப நாம வரப்போறோம். யார் இந்த MHR அஜித்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தி கேள்விப்பட்டிருப்பேமே. 2001ஆம் ஆண்டு கோட்டை என்ற காலத்துல இவருக்கு, அதாவது ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்துக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்து 8 கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் அனுராதபுர சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிடுமாறு கொழும்பு உச்ச நீதிமன்றம் 2001ஆம் ஆண்டே ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. என்ன கேஸ் தெரிந்தானே? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் PTA கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 8 கைதிகள்
ராஜாங்க அமைச்சர் ரொஹான் ரத்பத்தையின் குற்றவியல் நடத்தைக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல். நினைக்கிறேன் இது நம்ம சுமந்திரன் ஐயா தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அது பெரிய ஒரு இஷ்யூவா போயிடுச்சு இல்லையா? கோட்டையின காலத்துல அங்க இருக்கிற தமிழ் பயங்கரவாதிகள் என்ற போர்வையில் இருக்கிற புலி எல்டிடிக்காரங்களாம், அவங்கள 8 பேரையும் தலைக்கில துப்பாக்கியை வச்சு யாரு ஜெயிலுக்குள்ள போய் இந்த ரொஹான் ரத்வத்தாங்கன்ற உள்ளுக்கு போய் அந்த 8 கைதிகள தலையிலையும் துப்பாக்கியை வச்சு அவனோட கால உள்ள வச்சு மண்டிட வச்சு திட்டி கேவலமா திட்டி பெரிய கூத்தும் காட்டா. அதுல இவர் தான் ஆளு. யாரு? இந்த MHR அஜித் நெய்னா தான் ஆளு. சரிதானே? அடிப்படை உரிமைகள் தாக்குது. அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த கைதிகளை அணுவிற்கான வழக்கறிஞர்களின் உரிமைகளை உறுதி செய்யுமாறு அந்த அவ்வளவு அந்த லோயர்மாரும் அவர்கள் பயம் இல்லையா? தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூரிய, இப்ப நான் நினைக்கிறேன் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ், இப்போது அமெரிக்காவின் ஐநாவின் நிரந்தர தூதுவரா போய் இந்த கிழமைக்குள்ளாம் போய் நினைக்கிறேன். இந்த 3 தினக்குழுக்கள் நீதிபதி கௌரவ மிருது பெர்னாண்டோ இப்ப சேஸ்ல இருக்கிறார் நினைக்கிறேன். மற்ற நீதிபதி துரைராஜா ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை அதிகாரிகள் விட்டிருந்தது. கடந்த அந்த 2021 அக்டோபர் 21ஆம் தேதி ஆதரவுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. செப்டம்பர் 12, 2021 அன்று அனுராதபுரம் சிறையில் ராஜாங்க அமைச்சர் ரத்வத்தை செய்ததாக கூறப்படும் கடுமையான குற்றங்கள் தொடர்பாக மனுதாரர்கள் உத்தரவிட கோரியிருந்தனர். மனுதாரர்கள் தங்கள் வழக்குகள் பதிவு செய்யப்படும் வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறைச்சாலைக்கு அவர்களை மாற்றுவதற்கான இடைக்கால உத்தரவையும் கோருகின்றனர். செப்டம்பர் 12ஆம் தேதி அந்த ஆண்டிலே மாலை 6:05 மணியளவில் 10 கைதிகளையும் சிறைச்சாலை வளாகத்துக்குள் வரும்படி கேட்டுக் கொண்டதாக மனுதாரர்கள் தெரிவித்தார். எல்லா கைதியும் உள்ள கூப்பிடுறார். அரச அமைச்சரும் அவரது செயலாக அவரது செக்ரட்டரியாக தோன்றிய மற்றொரு நபரும் அவரது பாதுகாப்பு அதிகாரியை போல தோற்றமளிக்கும் சிலரும் அவரது டீம் புல்லா சிறைக்குள்ள போயிட்டாங்க. சிறை காவலர்களும் அங்கிருந்து கூறுகின்றனர். ஒரு பெரிய டீம் ஒன்றே போய் அந்த தமிழ் கைதி கிட்ட பெரிய கூத்த காட்டுங்க. அமைச்சர் கைதிகளை அரை வட்டத்தில் நிற்க சொல்லி தனது முன் மண்டியிட உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறார். தண்டடே இந்த கலவலு ஊத்த பேச்சு இல்ல பேசிட்டா இந்த மாதிரி கூத்து காட்டுறதுனா தகவல் இருக்காது. அதை உங்களுக்கு நடிப்பு காட்டிக்கிறேன். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதிகள் தொடர்பாக ஜனாதிபதி தனக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கியுள்ளதாகவும் அவர்களை விடுவிக்கலாம் அல்லது சுட்டுக் கொள்ளலாம் என்று கூறி அமைச்சர் சிங்களத்தில் தங்களை திட்டத் தொடங்கியதாக மனுதாரர்கள் குற்றச்சாட்டினர். அதாவது எனக்கு கோட்டையர் உத்தரவு சந்திக்கிறாரு, உங்களை கொல்லலாம் விடலாம் எல்லாம் பண்ணலாம், எனக்கு அந்த உத்தரவு இருக்குன்னு சொல்லி திட்டி தீர்த்திருக்கிறார். அமைச்சர் கைகளில் துப்பாக்கி இருந்ததாகவும் அவர் குடிபோதையில் இருந்ததாகவும் மனுதாரர்கள் தெரிவித்தார். நல்ல தண்ணி ஏற்றிக்கு போய் தான் கூத்தாடிச்சிக்காரு எங்க ஜெயிலுக்குள்ள. எப்படிப்பட்ட பின்னணி! பின்னர் கைதிகள் ஒவ்வொருவரும் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதை அறிவிமாறு ராஜாங்க அமைச்சர், அதாவது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இவர் சுப்ரமணியன் வேண்ட கேசன் என்று பெரிய கூத்துக்காரியார் உள்ளுக்கு போயிட்டு நீனா. பின்னர் 8 மனுதாரர்களை உள்ளே செல்ல அனுமதிக்க உத்தரவிட்டார். 8 கைதி நீங்க போகலாம். ஏனைய கைதிகள் அனைவரும் மிகுந்த அதிர்ச்சியிலும் பயத்திலும் இருந்தனர். சுற்றுவானோ கொன்றுவானோ உதச்சிடுவானோ என்று அந்த தமிழ் கைதி அச்சத்தை நிற்கிறார். பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களிடம் அமைச்சர் சிறையிலிருந்து வெளியேறு, அவர் போயிட்டாரு, நீங்க பயப்பட வேணாம் என்று ஒரு ஆசுவாசப்படுத்திய கைதிகளை இந்த சாதாரண ஜெயில் சிப்பாய்கள். மனுதாரர்கள் பிரிவு 12(1) மற்றும் 12(2) கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் பிரதிவாதிகளால் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்க கோருகின்றனர். மேலும் அவர்களை பிணையில் விடுவிக்க இடைக்கால உத்தரவை கோருகின்றனர். ராஜாங்க அமைச்சர் ரொஹான் ரத்பத், நிதி அமைச்சர் அலி சப்ரி, அனுராதபுரம் சிறை கண்காணிப்பாளர் இப்ப அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இல்லையா MHR அஜித், சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் அப்போதைய உபுல்தெனிய அவர் ரிட்டையர் ஆயிட்டார், மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். வழக்கறிஞர் அவளுக்காக வழக்கறிஞர் பாலேந்திரன் அறிவித்திரன் பேரில் ஜனாதிபதி வழக்கறிஞர் அண்ணா நம்ம சுமந்திரன் ஐயா, வழக்கறிஞர் ஷஜந்தன், டி ஜெயசிங்கம் மற்றும் டி மாஸ்டாங்கே ஆகியோர் மனுதாரர்கள் சார்பாக. ஆமா, எனக்கு அதுக்கு இங்க ஒரு படிச்சு ஞாபகம், அது சுமந்திரன் ஐயா தான் இதை செஞ்சு கொடுத்தார். அனுராதபுரையில் 8 கைதிகள் சம்பந்தமாக அந்த ஆண்டுல மிக அதிகமான செய்திகள் வெளியாயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இவனையெல்லாம் வைக்கணுமா இருக்கணுமா? இவனெல்லாம் நமக்கு தேவையா இல்லையா? பாத்தீங்களா? நினைச்சிருப்பாரா? நெய்னா நினைச்சு நல்ல இன்னும் 5.5 கோடி வாங்கிட்டான், அப்புறம் 5.5 கோடி வாங்கினா மறையினி 5.5 கோடி வாங்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் சிஆர்ஐ ரிப்போர்ட்.
5 கோடி பணம் வாங்கினா நெய்னா உள்ளுக்கு போய்க்காரு. இவருக்கு பஞ்சன் எதுவுமே கிடைக்காது. நெய்னா கம்பிய நீர் கோடுங்களையும் அறையணும். சட்டம் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆதாரபூர்வமாக. இவரும் இந்த உள்ளுக்கு அமைச்சர் மாதிரி 20-25% கம்பி எண்ணுவாங்க. மிகப்பெரிய அத்துமுறல். ஜனாதிபதி அதிகாரத்தை பிள்ளையாக மிஸ்யூஸ் பண்ண ஒருத்தனை விடையிலுமா? இனி சில வேளை இருந்த மைந்தண்ட பாட்டி ஆற ஒரு காலம் வந்தா பாவ மன்னிப்பு கொடுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆட்சியில வெகு கிடைக்க போறல. அப்ப நம்ம பார்ட் 3 முடிச்சுட்டோம். உங்களுக்கு ஏகப்பட்ட செய்தி சொல்லப்பட்டுட்டு இனி சொல்லதுக்கு ஒன்றுமில்லை. உண்மையிலே ஜனாதிபதி மீது விழுந்த ஒரு கரையை 36 மணி நேரத்துக்குள் கழுவி அதுக்குரிய குற்றவாளியும் பிடிக்கப்பட்டு அவரை அள்ளிக்கொண்டு சிறைக்குள்ளையும் போட போறாங்க. இன்றைக்கு நேற்று தான் கைது செய்யறாங்க. இன்று லீவ் இல்லையா? நாளைக்கு கொழும்பு புதுக்கடை நீதிபதி முன்னிலையில் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளுக்கு எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. கூடுதலா விசாரிக்கப்படும். அநேகமாக இவர் சிஐடி இந்த பாதுகாப்புல ஒரு 14 நாளைக்கு எடுக்கிறதுக்கு இவங்க கேட்க போறாங்க. இதுவரை யாரை விட்டு இருக்கிறாங்க நிறைய லிஸ்ட் இருக்குத்தானே, அது தெரியாதானே. இனிமேல் தான் அந்த புதையில தோண்டும். அப்படின்னு வரக்குள்ள நெய்னா நிறைய சிக்க வாய்ப்பு இருக்குது. நெய்னா அழுதாரு. ஆக அரசன் அண்டா இருப்பான்னு சொல்றோம் இல்ல, அது எங்களுக்கு தெரியா. தெய்வம் நின்று அறுத்திருக்குது. இவனும் வாங்கிட்டான். இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டான். அதாவது இந்த வடக்குல நடந்த இந்த தமிழர் போராட்டத்துல ரொம்ப கொடூரமான இந்த செம்மணி நிறைய இருக்கு. நாங்க சொல்லுவோம் அதெல்லாம் பத்தி. இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட விட வடக்குல மிக அதிகமாக அந்த புதைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அடிக்கடி சொல்லுவது அரை உசுர், 1/4 உசுர், 3/4 உசுர். அதுல சம்பந்தப்பட்டது யுக்ரைன் நாடு. அதெல்லாம் மிக அதிகமாக இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நாட்டுக்கு என்ன நடக்குது? ரஷ்யாவுக்கு என்ன நடக்குது? அமெரிக்காவுக்கு என்ன நடக்குது? பாகிஸ்தானுக்கு என்ன நடக்குது? ஆக இந்த கூட்டுறவு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அவ்வளவு கர்மத்து காரணம் மனுஷனுகளை பதற துடிக்க போற உசிறுகளுக்கான ஒரு விடுதலை கிடைக்குமாப்பா? நாட்கள், ஆண்டுகள், மாதங்கள் போகலாம், அது எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நீதி கிடைக்கும். அந்த நீதி கிடைக்கலண்டா இறைவன் இல்லைன்ற அர்த்தம். இது நான் உறுதியா இருக்கிறோம். சரிதானே? ஒரு அநீதிக்கான ஒரு நீதி கிடைக்கல என்றால் உங்க ஊர்ல கடவுள் ஒன்று இல்லை என்று சொல்லுவோம். நாங்க அல்லாஹ் இல்லை என்று சொல்லுவோம். அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் அந்த நீதி நிச்சயம் கிடைக்கும். இன்னும் 10 ஆண்டு போகட்டுமே. இந்த பாருங்க, அமெரிக்காவில் நடக்கிற கூத்த பாத்தீங்களா? யுக்ரைன்ல நடக்கிற கூத்த பாத்தீங்களா? பாகிஸ்தான் நடந்த கூத்த பாத்தீங்களா? இதெல்லாம் என்னடா? அப்பாவி மக்களை நீங்க கொல்லலையாடா? அது மனித உரிமை மீறல் இல்லையாடா? அது ஒரு ஜெனோசைட் இல்லையாடா? ஏன்டா இந்த கர்மத்தை பண்ணீங்க? வாழும் வரையும் கொஞ்ச காலம் வாழ்ந்து. இவன் பாருங்க, இந்த அஜித் என்ற சனியன் எவ்வளவு உழைச்சிக்கு வந்தீங்களா? உழைச்சிட்டு இப்ப இந்த உழைச்சி என்னன்னா அர்த்தம்? அந்த 2 அமைச்சரை பாருங்க. நான் கம்மி என்ற அமைச்சர் 20 ஆண்டு 25 ஆண்டுகள் என்னத்த பண்ண போறீங்கடா? என்னத்த காணாம? அடே, ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் இந்த உலகத்தை வாழ தந்திருக்கானண்டா. ஒரு தீங்கு இல்லாதே சும்மா சரி வாழ்ந்துட்டு போங்களாண்டா. உண்மையிலே இந்த கம்பி என்ற அமைச்சர்கள் நம்ம நிறைய சம்பவம் சொல்லலாம். இந்த கம்பி என்ற அமைச்சருக்கால இல்லையா அல்கமைக்கு உண்மையிலே அவருக்கு அந்த ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை. செஞ்சவன் இந்த பஷீல் அமெரிக்காவில் போய் கிடக்கான்ல தனியன், அவன் தான் செஞ்சதெல்லாம் இவங்க வேற போய் சைன் பண்ணதான். அவனு எலெக்ஷன்ல காட்ட கொடுத்து நமக்கு தெரியும், எல்லாம் கண்முன்னே நடந்ததான். உண்மையிலேயே அழுக்காமைக்கு சம்பந்தம் இல்லாது. ஆனா இப்ப யாரு தோரம் பருப்பு திங்குற அவங்க தான் திங்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதிகாரம் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகுது? இப்படித்தானே அஷ்ரபும் ஆடின 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஆட்டம். 10 ஆண்டு தான் அந்த ஆட்சி. அப்படித்தான் ஆட்சி. ஆனா ரவுபைக்கும் அந்த மாதிரி ஆடுறலே. ரவுபைக்கும் பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு விமர்சிக்கிறேன், அது வேறு விடயம். ஆனா அவர்கிட்ட ஆட்டம் இல்லை, இந்த ராங்கி இல்ல, கம்பர் இல்ல, அந்த மாதிரி. அதனால அவருக்கு இன்னும் எவ்வளவுதான் அடித்தாலும் வடிவேலுமே ரொம்ப நல்லவன்டா என்ற மாதிரி எவ்வளவுதான் எதிர்த்தெளி அந்த தாக்கு பிடிக்குது. நான் தான் கூடுதலா ஹக்கீமை தாக்கி அடிச்சு இன்னமும் தாக்குறான். அந்த ஆளு எவ்வளவு அடித்தாலும் தாங்குதானே. வடிவேல் மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான் பாருங்க, இந்த மாதிரி அந்த ஆள் தாங்குதானே. அப்படி இந்த ஆட்சிகள், இந்த காட்சிகள்லாம் கொஞ்ச கால வாழ்க்கைகள். இந்த பாருங்க, அஜித்துக்கு நடந்த மாதிரி பலருக்கு நடக்கும். ஒவ்வொன்றா நமக்கு முடிஞ்ச மாதிரி அரங்கேற்றுவோம். எனவே ஜனாதிபதி மேல அதிகாரத்தை நாங்க சொன்னோம். ஜனாதிபதி இந்த சர்வ வல்லமை பொருந்திய ஜனாதிபதி அதிகாரம் எல்லாத்தையும் துஷ்பிரயோகம், ஒரு துஷ்பிரயோகம் இல்லை. பிழையாக நடத்தப்பட்டு மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட கைதிகள், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, தண்டிக்கப்படுறாங்க. நிறைய இருக்குது காட்சிகளின் காரணமும். நாம இது சம்பந்தமாக பார்ட் 3 தந்திருக்கிறோம். பார்ட் 4 தர வேண்டிய தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய புதையல் கிளம்புமே. இதனால மற்ற யூடியூபர்ஸ்க்கெல்லாம் கண்டென்ட்ஸ் இல்லாம போயிட்டு நாம எமது நேயர்களுக்கு சுட சூடு ஆறாம செய்தியில கொடுத்துக்கிறோம்.
வாங்கிக் கொள்ளுங்க. மீண்டும் மாலையும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.